ॐ यदाग्नेदाकिह शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்து அறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். தாயுமானவர் அருளிய பராபரக்கன்னி தொடர் வகுப்பில் சென்ற வகுப்பில் 63வது கன்னியை பார்த்தோம். பரம் உனக்கு என்று எண்ணும் பழக்கமே மாறா வரம் எனக்கு தந்து அருள் என் வாழ்வே பராபரமே. இதனுடைய விரிவான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அதே பொருள் கொண்ட மற்றொரு கன்னியை தாயுமானவர் அருளியிருக்கிறார். அது வந்தித்து நின்னை மறவா கடனாக சிந்திக்க நினது அருள் செய்யாய் பராபரமே. வந்தித்து நின்னை மறவா கடனாக சிந்திக்க நினதருள் செய்யாய் பராபரமே. இந்த செயலினுடைய பொருளை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். வந்தித்து என்றால் வணங்குதல், இறைவனை தொழுதல், போற்றுதல் எல்லாமே இதில் அடக்கம். இந்த சம்ஸ்கிருதத்தில் வந்தி என்ற சொற்றொடர் அது வந்தனம் என்று தமிழில் பொருள்படும். இறைவா, உன்னை வந்தித்து உன்னை வணங்குகிறோம். அடுத்ததாக கேட்கிறார், நின்னை மறவா கடனாக. உன்னை இரண்டாம் வேற்றுமை, அதாவது நான் பகவான் இருவரும் இருக்கிறோம். இறைவன் பக்தன் என்ற நிலையில் தாயுமானவர் அவரிடத்தில் வேண்டுகோள் விடுவிக்கிறார். உன்னை மறவா கடனாக, ஒருபோதும் மறவாத. இங்கே கடன் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்றதை நாம் பார்க்கலாம். மறவா கடனாக சிந்திக்க, சிந்தனை என்று எடுத்துட்டாக்க ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயத்திலிருந்து இன்னொன்று, இப்படி மனம் எதையாவது பற்றி கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சிந்தனை செய்த விஷயம் இப்போ தொடர்ச்சியாக என்றது பார்த்தா கிடையாது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தேவையில்லை. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சிந்தித்த விஷயத்தினுடைய தொடர்ச்சி இப்போ ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதிலே பல மாற்றங்கள். இப்படி மனம் வெவ்வேறு விஷயங்களை பற்றி கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு தொடர் வண்டி, அதாவது ரயில் வண்டி கடக்கும்போது பல பிரதேசங்களை கடந்து போதோ, அதே மாதிரி மனம் பல விஷயங்களை தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டே அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை மட்டுமே நான் தொடர்ந்து சிந்தனை செய்ய வேண்டும், உன்னை மட்டுமே நான் செய்ய வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இது மறவா கடனாக சிந்திக்க நினது அருள் செய்யாய் பராபரமே. உன்னுடைய அருளை எனக்கு தந்தருள். இறைவா, உன்னுடைய அருள் இருந்தால்தான் உன்னை நான் மறவாமல் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டே இருப்பேன். அதற்கு உன்னுடைய அருளை எனக்கு தந்தருள். பொதுவாக நம்ம கோயிலுக்கு போவோம், அர்ச்சகர் தீபாராதனை காட்டுவார். தீபாராதனை காட்டும்போது தான் சிலருக்கு அப்படியே பக்தி பரவசம் கன்னத்தில் டப்பு டப்புன்னு அடிச்சுக்குவாங்க. அப்படியே கையெல்லாம் நடுங்கும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்களோ இல்லையோ உடனே ஊர் கதை அந்த கதை பேச ஆரம்பிப்பாங்க. ஏண்டி அங்கே பார்த்தியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இல்லைனாக்கா இவங்க ஏதாவது பேசுவாங்க. ஸோ அந்த இறைவனை நாம் நினைக்கிறது ஆரத்தி சமயத்தில், அதாவது அர்ச்சகர் தீபாராதனை காட்டுற அந்த சமயத்தில் அவரை நினைக்கிறோம். அதன் பிறகு மற்ற விஷயங்களில் தான் நம்ம பற்று கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கின்ற போது உன்னை மறவா கடனாக சிந்திக்க, இங்கே கடன் என்று அவர் சொல்கிறார். கடன்னாவே அது ஒரு அடிமைத்தனம். ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம வாங்குறதே ஒரு பெரிய ஒரு இழுக்கு. ஏன்னாக்கா என்கிட்ட ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. அந்த பற்றாக்குறைக்கானது ஒன்று என்னுடைய ஆசையினுடைய விளைவாக இருக்கலாம், அல்லது என்னுடைய திறமையின்மையினுடைய வெளிப்பாடு. ஸோ திறமை இருந்தாக்கா நம்ம வருவாயை பெருக்கி கொண்டு போவோம். அது நிச்சயமாக முடியும். அடுத்ததாக ஆசை இருந்தால்
அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, சில நேரங்களில் எதிர்பாராத தருணங்களில் சப்போஸ் நமக்கு வருவாய்க்கு மிஞ்சிய ஒரு செலவு திடீரென்று வந்துவிட்டது, உடல் நலக்குறைவு இல்லை வேறு ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ வந்துட்டால் அப்போ கடன் வாங்கிறதை தவிர்த்து வேறு எந்த விஷயம் இல்லை. அந்த விஷயத்தை தவிர்த்து மற்ற விஷயத்தை நாம் பார்த்தோம்னாக்கா பொதுவாக நமக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் மனிதர்களுக்கு இருப்பதில்லை. ஸோ கடன் வாங்குகின்ற ஒரு நிலை வந்துவிட்டால் அந்த கடனை அடைப்பதற்கு என்ன வழி, அதை நாம் ஆலோசனை செய்துவிட்டு அதன் பிறகு வாங்குவது புத்திசாலித்தனம். ஆனால் பெரும்பாலோர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. எப்படியாவது கடனை வாங்கி இந்த பிரச்சனை முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அந்த ஒரு தீர்வை பற்றி பெருசாக கவலைப்படுவதில்லை. அதனால தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணம். ஸோ ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒரு கடனை வாங்கிட்டோம்னா அது கொடுக்குற வரைக்கும் மனசு உண்மை அமைதியாக இருக்காது. கொடுத்தவனும் கேட்டுகிட்டே இருப்பான். அந்த கடனை பற்றியெல்லாம் பல நகைச்சுவை பல சினிமாக்கள்லாம் பார்த்துருக்குறோம். வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னு சொல்லுவான். இந்த மாதிரி பல நகைச்சுவையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது ராவணன் பற்றி சொல்லும்போது கடன் பட்டா நெஞ்சம் போன்று கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவோம். இப்படி ஒரு கடன் என்பதை ஒரு அடிமையினுடைய நிலை. அது திருப்பி கொடுக்கின்ற வரைக்கும் அந்த அடிமை நித்திரம் போகாது. ஸோ இப்படி ஒருத்தர்கிட்ட நான் வாங்கியிருக்கிற பொருள் அது என்னுடைய பொருள் அல்ல. அதை நான் கொடுக்காத வரைக்கும் அது எனக்கு ஒரு பாரம். தேவையற்ற பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இல்லாத ஒரு விஷயத்தை, எனக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்தை நான் சுமந்து கொண்டிருப்பது அது ஒரு மிகப்பெரிய தலை. ஏற்கனவே நம்ம எத்தனையோ விஷயங்களை தேவையில்லாமல் சுமந்துட்டு வரோம். பல பிறவிகளாக இருக்கிற வாசனைகள், சம்ஸ்காரங்கள், ஆசைகள், இதனுடைய விஷயங்கள் எல்லாம் போகாது. மற்றவர்கள்கிட்டேருந்து வாங்கின அந்த கடனையும் நாம் சுமந்து கொண்டு மேலும் மேலும் மனத்தை அமைதி இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்படி இந்த கடன் என்ற சொல்லிலே அந்த கா என்ற சொல், கா என்பது தொடர்ச்சியை குறிக்கும். அது முடியாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி அந்த ஒரு கான் நினச்சாவே அந்த ஒளியினுடைய தொடரே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி தான். அது முடிகிற சொல் அல்ல, தொடர்ச்சின்னு ஒரு ஆரம்பத்தினுடைய தொடர்ச்சி. ஸோ இது இந்த தொடர்ச்சி என்பது மேலும் மேலும் நம்மளை வாங்க வைத்து கொண்டே இருக்கும், மேலும் மேலும் ஆசைப்பட செய்து கொண்டே இருக்கும். இப்படி அந்த மனம் எப்படி ஒரு விஷயத்தை தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களை தொடர்ந்து போகிறதோ, ஒரு கடன் போக இன்னொரு கடன் வாங்கி, இன்னொரு கடன் போக இன்னொரு கடன் வாங்கி, இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனை நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறான், கடன் அடைக்க முடியாத சூழல். அத்தகைய நிலையில் ஒரு மனிதன் இருந்தாக்கா அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அவனுடைய மனைவி மக்கள் அவனை பற்றி என்ன நினைப்பாங்க? பல செய்திகளில் பார்க்குறோம், கடனை அடைக்க முடியாமல் குடும்பத்துடன் தற்கொலை அப்படின்னெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த கடன் என்று வாங்கிவிட்டாலே ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனம் பந்தம். இது முடியாது. ஸோ முடிந்த அளவுக்கு அந்த கடனை அடைத்து விடுவது சிறந்தது. கடனை வாங்காமல் எளிய ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வது அவ்விதம் சிந்தித்து எளிய முறையில் வாழ்ந்து கொண்டே சென்றால் அது மேலும் மேலும் சிறப்புக்கு நமக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த கடன் என்பது இறைவன்கிட்ட ஏன் சொல்லியிருக்கிறார்? இறைவன்கிட்டேருந்து என்ன கடன் வாங்கியிருக்கிறோம்? உண்மையிலே பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளதில்லை. இப்போ இருக்கிறது எல்லாமே கடன், வட்டி, முதல், அசல். இதுதான் ஒருத்தம் இந்த மனித பிறவியே அந்த வட்டிக்கு வாங்கினது, அந்த கடனுக்கு வாங்கின வட்டியை தான் நம்ம மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே இருக்கிறோம். வட்டி அதிகமாகிட்டே போகுது. வட்டின்றது ஆசை. ஆசைகளை வாங்க ஏற்கனவே கடன் வாங்கியாச்சு. இல்லாத ஒன்றை இருக்கின்ற ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம உடம்போ மனமோ எதுவும் கிடையாது, நாம் இருப்பதெல்லாம் நமக்குள் இருக்குது அந்த சுத்த சைத்தன்ய வஸ்து. அந்த சைத்தன்ய வஸ்து நம்முடைய அகத்தில் எப்போதும் இருக்கின்றது. தெய்வீக ஆனந்தம், சச்சிதானந்தம் தொடர்ந்து நம்முடைய அகத்தில் இருக்கின்றது. அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஒரு கிரணத்தினுடைய சக்தி தான் இந்த உடலை உயிர்ப்புடன் இருக்க செய்கிறது. இந்த உடலை உயிர் உணர்வுடன் இயங்க செய்வதாக அந்த சச்சிதானந்தத்தின் அந்த ஆன்மாவினுடைய ஒரு சிறு கிரணம், அந்த கிரணத்தினுடைய சக்தினால்தான் நாம் இந்த உடம்பு என்ற ஒரு நினைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. அது மாயை, பொய்யான என்ற நான். அதை தவிர்த்து என்னுடையது, இந்த அகங்கார மமகாரங்கள் எல்லாமே அந்த ஒரு தேவையற்ற, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த மறதியிலிருந்து வந்தது, அறியாமையிலிருந்து வந்தது. அறியாமையிலிருந்து வந்த அது
மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும். எப்படி ஒரு கனவு பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்காது. ஒரு சில கனவை தவிர்த்து பெரும்பாலான கனவுகள் பார்த்திங்கனாக்கா ஏதேதோ வந்துக்கிட்டே இருக்கும், ஏதேதோ நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரே குழப்பமாகவும் இருக்கும். இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் மாறி மாறிக்கொண்டே போகிறது. ஒரு நாள் நடந்த காட்சி மறுநாள் வேறு காட்சி, இப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அறியாமை. இந்த அறியாமையை நாம் மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே போகின்றோம். பொய்மையை பெருக்கி பொழுதுனை சுருக்கி புழுத்தலையேன் தனக்குன்னு சொல்லி மாணிக்கவாசர் இந்த விஷயத்தை சொல்வார். நம்ம பொய்யை பெருக்கி கொண்டே போகிறோம், அப்புறம் பொழுதையும் சுருக்கி கொண்டிருக்கிறோம். புழுத்தலையேன் ஒன்றுக்கும் உதவாத நிலையில் நாம் இருக்கின்றோம். ஸோ இத்தகைய நிலையில் அந்த கடனை வாங்கினது மட்டும் இல்லாமல் மேலே மேலே மாசைகளை கொண்டு பெருக்கி கொண்டே போகிறோம். எனவே இது திருப்பி கொடுக்க வேண்டுமென்றால் நான் எனது என்ற அகங்காரம், எந்த நான் எனக்கு இது வேணும்னு சொல்ல வைக்கிறதோ அந்த நானை உன்னுடையதாக அவருக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நான் என்பது உன் உடைமை. நான் இனி எந்த செயல் செய்தாலும் அது உனக்காக மட்டுமே செய்வேன். நான் உண்கின்ற உணவு எனக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை. உன்னுடைய அருளால் எனக்கு இப்போது எந்த உணவு என் முன் வந்திருக்கிறதோ அது உனக்கே அர்ப்பணம் செய்வேன். எந்த ஒரு அலுவலக வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது உன்னுக்கு ஆற்றுகின்ற பூஜை. இனிமேல் எனக்கென்று எதுவும் இல்லை. நான் உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் இந்த வாழ்வானது உனக்கு மட்டுமே உரித்தானது. எனக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இல்லை. அனைத்தும் உன்னுடையது, அனைத்தும் உனக்கு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் என்ற ஒரு மனநிலையில் எப்போது நாம் வாழ்கிறோமோ அப்போது தான் நாம் கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். முடியவில்லை, அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, ஏதோ ஒரு தப்பு நடந்தது, இந்த தப்பை நாம் திருத்திக் கொள்ளணும்னு சொல்லி ஏதோ ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கிறது. எனவே மறவா கடனாக சிந்தித்து இந்த மறவாமை, இதுதான் இந்த கண்ணினுடைய ஆதாரமான ஒரு ஆணி சொல். மறவாமை. உன்னை ஒரு கணத்தில் கூட நான் மறக்கக்கூடாது. உன்னை எப்போதும் சிந்தனை செய்து கொண்டு உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மறதி என்பது அறியாமை. ஸோ இறைவனை எப்போது நாம் மறக்கிறோமோ அப்போது நாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். எனவே இறைவனை ஒரு கணப்பொழுதும் மறவாமல் நாம் வாழ வேண்டும். ஸோ அப்படி மறவாமல் வாழ்வதற்கான ஒரு இதுதான் செய்கின்ற செயல்களை அனைத்தும் அவனுக்கு அர்ப்பணமாக செய்தல். நான் இறைவனுடைய குழந்தை, நான் இறைவனுடைய தாசன், நான் இறைவனுடைய தோழன், இப்படி ஏதோ ஒரு வகையில் அவனுக்கும் நமக்கும் ஒரு நிரந்தர உறவை ஏற்படுத்தி நாம் வாழ வேண்டும். நான் என்றாலே அந்த ஐடென்டிஃபிகேஷன், அந்த அடையாளம் தான் வர வேண்டும். நான் இறைவனுடைய குழந்தை, நான் இறைவனுடைய தொண்டன், நான் இறைவனுக்கு உரியவன். இப்படி இந்த நானை இறைவனுக்குரியதாக மாற்றி மனத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் அனைத்தையும் அவனுக்கே திருப்பி அளிக்க வேண்டும். என் மனத்தில் எத்தகைய எண்ணம் வந்தாலும் அது உனக்கு அர்ப்பணம். அப்படி என்ற ஒரு நிலையில் வரும்போது எண்ணுகின்ற எண்ணங்களில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். தேவையற்ற எண்ணங்களை சிந்தனை செய்ய மாட்டோம். ஸோ எண்ணுகின்ற எண்ணங்களில் விழிப்புணர்வு வர வேண்டுமென்றால் நாம் கண்களால் பார்க்கின்ற விஷயங்கள், காதால் கேட்கின்ற விஷயங்களில் ஒரு பொறுப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், விவேகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்டதெல்லாம் பார்ப்பதையெல்லாம் உள்ளுக்குள் போகாதபடி எது தேவையோ அதை மட்டுமே காண்பேன், எது தேவையோ அதைத்தான் கேட்பேன், எந்த செயல் தேவையோ அந்த செயலை இறைவனுக்கு மட்டுமே செய்வேன். நல்லது கெட்டது இரண்டுமே இருக்கிறது. நல்ல விஷயங்களை மட்டும் கேட்பேன், தெய்வீக சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே கேட்பேன், அது சம்பந்தமான வாழ்க்கைத்தான் நான் வாழ்வேன். இப்படி ஒரு முடிவெடுத்து நாம் வாழும்போது நம்முடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் அடையும், தூய்மை அடையும். ஸோ இந்த மறவாமல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். கீதையில் திரும்ப திரும்ப மாம் ஸ்மர, எப்போதும் என்னை நினைத்தவாறு போர் செய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவனை எப்போதும் சிந்தனை செய்வது என்பது மிகப்பெரிய வரம். நாம் கேட்க வேண்டிய வரங்களில் தலையாய வரம் இந்த வரம்தான். மற்ற வரங்கள் எல்லாமே அவனை மறக்க செய்கின்ற வரங்கள். எது கேட்டாலும் சரி, இதை தவிர்த்து கேட்கின்ற வரங்கள் அனைத்துமே இறைவனுக்கு புறம்பாக நம்மை தள்ளி சேர்த்துவிடும், அறியாமையில் மேலும் மேலும் முழுக செய்யும். எனவே நிரந்தரமாக இறைவனை
தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடவுளை பற்றி சிந்தனை செய்வக்கூடாது என்பதற்காக எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. காலையில் எழுந்ததில் இரவு படுக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையானது கடவுளை பற்றி சிந்தனை செய்ய விடாமல் தடுக்கின்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் விவேகம் உள்ளவன் எதிலுமே அவன் மாட்டிக்கொள்வதில்லை. அவன் அலைபேசி எடுத்தாலும் அதில் தெய்வீக விஷயங்களை மட்டுமே தேடுவான், அதை மட்டுமே காண்பான். தேவையற்ற விஷயங்களில் அலைபேசி இடமில்லை. அதே போன்ற தொலைக்காட்சி, அதே போன்ற மற்றவர்கள்கிட்ட பேசுகின்ற விஷயங்கள், மற்றவர்களிடம் தொடர்பு கொள்கின்ற விஷயங்கள் அனைத்திலுமே அந்த தெய்வீகம் மட்டுமே இருக்கின்றதா, அதில் மட்டுமே அவனுடைய கவனம் இருக்கும். எனவே அந்த தொடர்ந்த ஒரு நினைவு, மறவாத நினைவு என்பது நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும், எண்ணுகின்ற எல்லா எண்ணங்களிலும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வரும்போது அகங்காரமானது முற்றிலுமாக மாறி இறைவனுக்குரியதாக இருக்கிறது. நான் என்பது மாறி நான் இறைவனுடைய தாசன், இறைவனுடைய குழந்தை அப்படின்ற ஏதோ ஒரு அந்த பாவனை நம்முள் மலர்கிறது. ஸோ இதனால் என்ன நடக்கிறது என்றால், நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்கிறோம். மனித பிறவி பிறந்ததற்கினுடைய பலனை அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறார், கடவுள் வாழ்த்தில் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நட்டால் தோழார் எனின். நாம் படித்த கல்வியிலெல்லாம் என்னடா பயன் கேட்குறார். நீ என்னென்ன படித்து கல்வியை கற்றிக்கோ, பிஹெச்டி எத்தனையோ என்னென்ன வகைகள் இருக்கிறதோ, உலகத்தில் எத்தனை கல்வி இருக்கிறதோ எல்லா கல்வியும் கற்றுக்கோ, அதனால் என்ன பிரயோஜனம் கேட்டுட்டு, அப்போ கல்வியினால் என்ன பயன் கேட்டால், வாளறிவன் நட்டால் தொழார் எனின். அனைத்திற்கும் அந்தரியாமையாக இருக்கின்ற, அனைத்தையும் எல்லா அறிவிற்கும் அறிவாக இருக்கின்ற அந்த இறைவனுடைய திருவடிகளை தொழுவதற்கு கற்றுத்தராத கல்வியினால் என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. எல்லாமே மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். ஸோ இன்றைக்கு நம்ம பெரிய கம்பெனிகளெல்லாம் இது பண்ணலாம், உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கலாம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில் போய்விடும். மரணத்தில் அந்த கம்பெனி எதுவுமே நமக்கு வராது. அதனால்தான் அவ்வளோ பெரிய பணக்காரருடைய வாழ்க்கையில் இறைவன் விளையாடி ஒரு விஷயத்தை உலகிற்கு உணர்த்தினார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு. இதே நகரத்தில் தான் அவர் சமாதி அடைந்தார், பக்கத்தில் இருக்கிற திருவற்றியூர். ஸோ அந்த காவிரி பூம்பட்டினத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அரசனுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அந்த சமயத்தில் அவர் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரர். ஸோ இப்படி எவ்வளோ விஷயங்கள் என்னென்ன நம்ம உலகத்தில் சேர்த்திருந்தாலும் அவ்வளவும் வேஸ்ட், வீணானது. அப்போ வீணானதை நாம் சேர்த்து பிறவியை வீணாக்கி மறுபடியும் பிறவி எடுக்கிறோம், மறுபடியும் அதை பிறவி வீணாக்கி கொண்டே போகிறோம். இப்படி வாழ்நாள் பல பிறவிகள், எண்ணற்ற பிறவிகள் போய்கிட்டே இருக்குது. இதிலிருந்து முடிவுக்கு என்ன விஷயம்? உன்னை நான் மறவாதிருக்க அருள் செய். இந்த மறவாதிருக்கின்ற விஷயந்தான் நாம் கேட்கின்ற வரங்களிலே மிகப்பெரிய வரம். ஸோ இந்த செய்யுளுக்கு சித்பவானந்தர் அருமையான ஒரு விளக்கத்தை எழுதியிருக்கிறார். அதாவது மனுஷர்களுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்ப நம்பிக்கை வெவ்வேறு விதங்களில் வெளிப்படுகிறது. மனுஷனுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அதை ஏதேனும் ஒரு விஷயத்தில் வணங்குகிறான். எதில் நம்பிக்கை? செல்வத்தில் விஷயம் இருந்தாக்கா அந்த செல்வத்தை அடைவதற்காக முயற்சி செய்வது என்பது அதை தொழுவதற்கு சமம். புகழ் மேலே ஆசைப்பட்டு அதுக்காக ஓடுவது அதை தொழுவதற்கு சமம். இப்படி எந்த ஒரு விஷயத்தில் நமக்கு பற்று இருக்கிறதோ அதன் பின்னாடி நம்ம ஓடுகிறோமோ, அதற்காக நம்முடைய வாழ்க்கையும் எண்ணத்தையும் செயலையும் செய்கிறோமோ அது தொழுவதற்கு சமம். ஸோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பொருள் மேலே ஆசை, போகத்து மேலே ஆசை, பதவி மேலே ஆசை, பெயர் புகழ் மேலே ஆசை, இப்படி எல்லா விஷயத்திலும் அலைந்து திரிந்து ஓடுகின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். அவைகள்லாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் நினச்சி வாழ்கிறாங்க. ஆனால் எல்லா வந்தனைகளிலும் மிக சிறந்த ஆராதனை எதுவென்றால் உன்னை நான் மறவாதிருப்பது. ஒரு சாதகர் சொல்கிறாராம், இறைவா நான் உன்னை மறந்து விட்டால் உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களாம் உன்னதமான பக்தர். ஸோ சிந்தனையை இறைவன் என்கின்ற செம்பொருளுக்கு உரித்தாக்க வேண்டும். செம்பொருள்னாக்கா செம்மையானது, உயர்ந்தது, மேன்மையானது, அதைவிட உயர்ந்தது வேறு எதுவுமே இல்லை. ஸோ நாம் உண்மையிலேயே ஆசைப்பட வேண்டும் என்றால் இறைவன் என்கின்ற செம்பொருளுக்காக ஆசைப்பட வேண்டும். ஆசைனாக்கா அனுபவிப்பது என்ற அர்த்தம். இது இறைவன் மயமாகவே ஆகிவிடுவது, தன்மயம், அவனிடத்தில் கரைந்து விடுவது.
அப்படி செய்வது தான் உண்மையான மனித பிறவினுடைய நோக்கம். இந்த நோக்கமானது சாதாரணமாக இருந்தால் அல்பமான விஷயங்களிலேயே மனம் போய்கொண்டு இருக்கும். ஆனால் இறைவனை அடைய வேண்டும், அவனையே சிந்தனை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அவனுடைய அருள் கொஞ்சம் தேவை. அவன் அருள் இருந்தால்தான் அவனை நினைக்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எடுத்தவுடனே அவர் சொல்ல சிவபுராணம் பாடுறதுக்கே அவருடைய அருள் இருந்ததுனால்தான் நான் பாடுறேன், அவர் இருந்ததுனால்தான் அவரை போற்றி என்று சொல்கிறேன். எனவே அவருடைய அருள் நமக்கு வேண்டும். தொடர்ந்து அவனை நினைப்பதற்கு அவனுடைய அருள் நமக்கு வேண்டும். எனவே அந்த அருளை எனக்கு தந்தருள், உன்னையே துணையாக கொண்டு அந்த அருளை நான் துணையாக கொண்டு எப்போதும் உன்னையே சிந்தித்து உன்மயமாக ஆகிவிடுவேன். எனவே இந்த ஒரு விஷயம், ஒருபோதும் இறைவனை மறவாமல் இருப்பது. இறைவனை மறப்பது என்பது உண்மையிலேயே தற்கொலை செய்வதற்கு சமம். இங்கே விவேக சூடாமணியில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை, ஆன்மாவை பற்றி மறந்திருக்கிற விஷயங்களில் பற்றி ஒரு சொல்கிறார். ஒரு ஆன்மீக சாதகனுக்கு கவனக்குறைவு, மறதி என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த ஒருத்தர் பிறவி எடுத்தாங்கனாவே அதுக்கு ஒரு கவனக்குறைவு என்று யமன் சொல்லியிருக்கிறார். யமன் ஒருத்தருக்கு பிறவி வருவதற்கான தன்னுடைய நிஜ இயல்பை மறந்ததினால்தான். எனவே தான் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொரூப சந்தானத்திலிருந்து, அதாவது ஆத்ம சிந்தனையிலிருந்து, இறை நினைவிலிருந்து கவனக்குறைவாக இருந்து அதை மறந்து விடுவதை காட்டிலும் ஆபத்து வேறு எதுவுமே இல்லை. அதனால்தான் அகங்காரம் வருகிறது. இறைவனை மறந்ததினால்தான் நான் இந்த உடல் என்ற அகங்காரம் வருகிறது. நான் இந்த உடல் என்னும்போது அதன் மேலே பற்று பந்தம் வருகிறது. அதே மாதிரி மற்றவர்கள் மேலும் பற்று பந்தனம். இவர்கள் என்னுடைய மனைவி, மக்கள், குழந்தை என்று உறவினர்கள், இவர்கள் எனக்கு வேண்டத்தக்கவர்கள், வேண்டாதவர்கள், இப்படி வெவ்வேறு விதமான பந்தங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் இந்த ஒரு மறதி. எனவே இந்த மறதி எப்படின்னாக்கா, நீர் பாசி இருக்கிறது, அந்த நீர் பாசி நீரை மறைத்திருக்குது, அதை தள்ளி வச்சுட்டு தண்ணி குடித்தோம்னாக்கா மறுபடியும் அது கையெடுத்தோடனே எப்படி மூடிக்கிறதோ அதே மாதிரி மாயை நம்மளை மூடி வைத்திருக்கிறது. நம்முடைய நிஜ இயல்பை தெரிய விடாமல் மூடி வைத்திருக்கிறது. இதற்கு காரணம் மனம் புற விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் தான். அது முகமாக வெளிநோக்க உடையதாக இருந்தால் மேலும் படிப்படியாக வீழ்ச்சி வரும். அது எப்படின்னாக்கா, ஒரு படிக்கட்டில் ஒரு பந்து கீழ் விழுந்துருச்சு, மறுபடியும் இன்னொரு படிக்கட்டு, கடைசியில் பார்த்தோன்னா கீழ் படிக்கட்டில் விழுந்து போய்விடும். அந்த மாதிரி இறைவனை பற்றிய மறதி இருந்தால் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த மறதிக்கு இடம் கொடுத்தாங்கனாக்கா அவர்கள் காலப்போக்கில் வீழ்ச்சி அடைந்து மிகவும் தாழ்ந்த நிலைக்கு போய்விடுவார்கள். எனவே இந்த விஷயங்களில் பலவிதமான குணங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விஷயங்களை தொடர்ந்து சிந்தனை செய்கிறது. விஷயங்களை சிந்திக்க சிந்திக்க ஆசை வருகிறது. ஆசையினால் அந்த அடையணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு பிரயத்தனம் ஏற்படுகிறது. அதனால் சொரூப மறதி, ஆத்மாவை மறக்கின்ற நிலை வருகிறது. ஆத்மாவை மறந்தவன் கீழே விழுகிறான். விழுந்தவனுக்கு நாசத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அதனால் எப்போதும் விவேகமுடையவனாக இருக்க வேண்டும். எனவே ஒருபோதும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. பிரம்மத்தில் நழுவாது நிலைப்பட்டவன் செம்மையான சித்தியை அடைவான். கவனக்குறைவுக்கு இடம் கொடுக்காமல் பிரம்ம சிந்தனையில் ஆழ்ந்தவனாக இரு அப்படின்னு சொல்லி குரு சீடனுக்கு உபதேசம் பண்ணுறார். அதை பிரமதாத்ன பரோஹஸ்தி மிருத்யுகு, அதாவது மறதியை காட்டிலும் மரணம் வேறு எதுவுமே இல்லை. விவேகினோ பிரம்ம விதக சமாதோ சமாஹிதக சித்தம் உபைதி சம்யக் சமாஹிதாத்மா பவ சாவதானக. ஸோ இது போன்று பல சிந்தனைகளை, அதாவது ஆத்ம சிந்தனையை தருகின்ற நூல்களை திரும்ப திரும்ப படிப்பது, அதை பற்றி சிந்தனை செய்வது, மனத்தை எப்போதும் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனையே நினைத்திருப்பதன் மூலமாக நாம் அந்த கவனக்குறைவிலிருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்க முடியும். ஸோ இந்த சிந்தனை என்பது தொடர்ந்த சிந்தனை, எப்போதும் இறைவனை ஏதோ ஒரு விதத்தில். ஸோ இப்போ நாம் அந்த இறை பற்றிய சத் விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆரத்தி நேரத்தில் ஆரத்தியை தரிசனம் செய்துவிட்டு
ஜெபமோ தியானமோ செய்வோம். ஜெப தியானம் முடித்துவிட்டு நாம் எந்த வேலை செய்கிறோமோ, இறைவா அந்த வேலை உனக்கானது, உனக்கு அர்ப்பணமாக செய்கிறேன். இரவு சாப்பிடும்போது இந்த உணவு உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி இறைவனை நினைத்து அவருக்கு அர்ப்பணம் செய்வதாக எண்ணி சாப்பிடுவது. தூங்குவதற்கு முன்பு அவனை சிந்தனை செய்து அவனுடைய திருவடி நிழலிலேயே படுத்து இருப்பதாக எண்ணுவது. காலையில் எழுந்தவுடன் இறைவா இன்றைய தினம் முழுக்க உனக்கு அர்ப்பணமாக வாழ்வேன் என்ற ஒரு பிரதிஜை உறுதியோடு எழுந்திருப்பது. அப்படி இந்த உடம்பை நீராட்டும் போதும் இறைவா இந்த அகத்தில் நீ இருக்கிறாய், நீ இருக்கின்ற இந்த உடலை தூய்மை செய்கிறேன் என்ற ஒரு எண்ணம். என்னுடைய நான் குளிக்கிறேன்றதுக்கு பதிலாக இறைவன் இருக்கின்ற இந்த உடலை நான் நீராட்டுகிறேன். இப்படி எல்லா விஷயத்திலும் இறைவனுக்கு ஒப்படைத்து அவனுடைய தாசனாக, அவனுடைய தொண்டனாக, அவனுடைய பக்தனாக நாம் வாழ்ந்து வந்தால் சில மாதத்திலேயே மனம் நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு பக்குவத்திற்கு வந்துவிடும். இப்படி தொடர்ந்து சிந்தனை செய்ய 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 நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கூடும். ஏனென்றால் எதை நாம் விரும்புகிறோமோ அதை நாம் அடைவோம். உண்மையாகவே இறைவனை நாடினால் நிச்சயமாக இறைவன் நமக்கு மறைந்து இருக்க மாட்டார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான அன்பை. அந்த அன்புக்கு அவர் கட்டுப்பட்டவர். அன்பனும் பிடிக்குள் அகப்படும் மலையாக இருப்பவர் அந்த இறைவன். உண்மையான அன்புக்காக அவர் எந்த அளவுக்கு ஒரு அடிமையாக இருந்தார் என்பதற்கு கிருஷ்ணருடைய வாழ்க்கை, கோபியர்களுடைய சரித்தம் மிக சிறந்த உதாரணம். எனவே உண்மையான பக்திக்கு அவர் எப்போதுமே ஆட்பட்டவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், இறைவனுக்கு பக்தி என்பது, அதாவது பிரேம பக்தி என்பது எப்படி தெரியுமா? புண்ணாக்கு கலந்த நீரை அந்த எப்படி பசு கபக்குன்னு குளிக்குமோ அந்த மாதிரி அவருக்கு இஷ்டம். அந்த பக்தனை தேடி இறைவன் எப்போதும் இருக்கின்றார், நாடியபடி இருக்கின்றார். உண்மையான பக்தன் எங்கே இருக்கிறான் என்று அவரும் பார்க்கிறார். அதற்காகத்தான் இவ்வளவு மாயாஜாலங்கள். இந்த மாயாஜாலங்களில் மயங்காமல் இறைவனை மட்டுமே நாம் தேடினால் நிச்சயம் நம் மீது அவர் மகிழ்ச்சி கொள்வார். எனவே நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் வழிபாடு செய்கிறோம், வந்தனை செய்கிறோம். இந்த வழிபாடானது புற விஷயங்களுக்கு அல்லாமல் இறைவனை அடைவதற்கென்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். புற விஷயங்கள் அனைத்துமே மாறிக்கொண்டே இருப்பவை. மாறுகின்ற விஷயங்களில் மீண்டும் மீண்டும் மாற்றிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்காமல் போகக்கூடாது. எனவே எப்போதும் மாறாத அந்த வஸ்துவான இறைவனுக்கே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். எனவே அதற்கு என்ன வழி? அவனை மறவாதிருக்க வேண்டாம். அதாவது நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் அவனுக்கு அர்ப்பணமாக, அவனுக்காகவே செய்வது. எந்த செயல் செய்தாலும் அது அவனுக்காக மட்டுமே செய்கிறேன் என்ற ஒரு உறுதியோடு வாழ்ந்து வந்தால் அவனை மறவாது இருக்கின்ற ஒரு சித்த நிலை நமக்கு வந்துவிடும். இதை ஏன் செய்யணாக்கா, நாம் கடனாளி. எதுவுமே நம்முடையது கிடையாது, அவனுடையது. இந்த உலகமும் அவனுடையது, இதில் இருக்கின்ற உயிர்களும் சரி எல்லாமே அவனுடையது. என்னுடையதுன்னு நினைக்கிறது எதுவுமே கிடையாது. அப்படியே நினச்சாலும் அது எல்லாமே தற்காலிகம். தண்ணில் எழுதுகின்ற கோடு போன்று எல்லாமே நம்முடைய வீடு, மனைவி, மக்கள் எல்லாமே ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தா எதுவுமே இருக்காது. அந்த பிறகு நம்ம எங்கே இருப்போம்னு நமக்கும் தெரியாது. ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த விஷயத்தில் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவன் மீது மனத்தை வைக்க வேண்டும். எனவே அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இறைவனை பற்றியே சிந்தனை செய்ய வேண்டும். இறைவன் என்பவர் செம்பொருள், அதாவது எல்லாவற்றிலும் மேன்மை மிக்க பெரிய பேரறிவு கொண்ட இறைவன். அத்தகைய இறைவனை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய எல்லைகள் அனைத்தும் அறுபடும். முதலில் நான் எனது என்கின்ற அந்த தலை உடைப்படும். அதன் பிறகு ஆசைகள் அறுபடும். மனம் என்கின்ற சிறையிலிருந்து நாம் விடுபடுவோம். நம் மனம் என்ற சிறையில் அகப்பட்டு கொண்டு தான் ஒரு கைதியாக இருக்கிறோம். மனத்தை விட்டு ஒரு க்ஷணமும் கொஞ்ச நேரம் நிற்க முடியல. ஒரு நிமிஷம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் எந்த சிந்தனையும் செய்யக்கூடாது நம்ம மனதுக்கு உத்தரவிட்டால் அதன்படி எத்தனை பேரால் இருக்க முடியும்? ஏனென்றால் நாம் அதற்கு அடிமையாக இருக்கணும். காலமாக அது என்ன நினைக்கிறதோ அதை செய்வதே என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நல்லதா கெட்டதா என்பது பற்றி சிறிது சிந்திப்பதே இல்லை. அப்படியே சிந்தித்தாலும் அதற்கும் அடிமையாகத்தான் இருக்கிறோம். எனவே மனத்தை நாம் கடந்து செல்வதற்கு ஒரே வழி, அனைத்தையும் ஒரே விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பலவிதமான இருமை நிலையிலிருந்து ஒருமை நிலைக்கு நாம் பயணிக்க வேண்டும். அந்த பர அபர இந்த நிர்குணத்தை
அந்த பராபரமாகிய அந்த பரம்பொருளிடத்தில் நம்முடைய மனத்தை வைக்க வேண்டும். ஸோ இந்த நிலையில் இருப்பது முதல்ல தொடக்க நிலை வந்தித்து, எப்போதும் இறைவனை தொழுகின்ற ஒரு பாவநிலை. அடுத்தது பயிற்சி நிலை, மறவா கடன். அவ்விதம் தொழுவது தான் நமக்கு ஒரு கடன், அவ்விதம் தொழுவது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ற நிலையில் இருப்பது. அடுத்தது மறவா கடன், வந்தித்து தொழுந்து கொண்டே இருப்பது, மீண்டும் மீண்டும் அவனையே நினைப்பது, செயல்கள் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் அவனையே சிந்தனை செய்வது. இதை நாம் பயிற்சி செய்ய செய்ய நிஜமாகவே இறைவனுடைய திருவருள் நமக்கு வரும். அதன் பிறகு நாம் அவனை பற்றி சிந்திப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டியதே இல்லை. தானாகவே நம்முடைய மனம் அவனையே சிந்திக்க ஆரம்பித்துவிடும். எனவே இறைவனை பற்றி நாம் முதலில் சிந்திக்க வேண்டும், அவனுக்காக வாழ தலைப்பட வேண்டும், அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்விதம் முயற்சி செய்த பிறகுதான் இறைவனிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். எடுத்த உடனே எதுவுமே செய்யாமல் கொடுன்னாக்கா அவர் கொடுக்க மாட்டார். முதல்ல நாம் அதுக்காக கொஞ்சம் நாம் முயற்சி செய்து இதுதான் என்னுடைய லட்சியம் என்பதை அவனுக்கு நாம் காட்ட வேண்டும். அப்படி அவருக்கு காட்டும்போது நிச்சயமாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஸோ இந்த புலன்களை உண்மையிலேயே நாம் பார்த்தீங்கன்னா அந்த புலன்கள், ஐம்புலன்கள் என்பது உண்மையிலேயே நம்மை இறைவனிடம் நினைக்க விடாமல் தடுக்கின்றன. எப்போது அறியாமல் இருக்கிறதோ அந்த 5 புலன்களும் நமக்கு பகைவர்கள். எப்போது ஞானம் வந்து விடுகிறதோ அப்போது அந்த 5 புலன்களும் இறைவனுக்கு ஆராதனை செய்கின்ற காவலாளிகளாக மாறிவிடுகின்றன. எனவே இந்த புலன்களை எல்லாமே நம்முடைய மனோபாவத்திற்கு ஏற்றபடி தான் இயங்கும். அப்போது இந்த புலன்களை நல்ல விதத்தில் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். எப்படி நாம் பிரார்த்தனை செய்வது? திருவாசகத்தில் அற்புதமான ஒரு பிரார்த்தனை. உண்மையிலேயே அதை பற்றி சிந்தனை செய்து அதை பழக்கமாக்கி கொண்டால் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதுவே எல்லா ஆன்மீக வாழ்க்கையினுடைய சாரம் அதில் இருக்கிறது. சிந்தனை நின் தனக்கு ஆக்கி, நாயினின் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு, உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை, செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே, இரண்டும் இலி இத்தனியே நேர்க்கே. அதாவது சிந்தனை நின் தனக்கு ஆக்கி, என்னுடைய மனம் எண்ணங்கள் அனைத்துமே உனக்கென்று ஆக்கிவிட்டேன். யாருனாக்கா நாயை போன்ற இழிந்தன். நாயை போன்ற ஏன் சொல்கிறார்? நாய்க்கு நீங்கள் நாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுங்க, எல்லாமே இருக்கும். நம்ம பார்க்கும் போதெல்லாம் வாலாட்டம், அது வீட்டுக்கு வெளியில் இருக்கும். அதே வெளியால் யாராவது அதுக்கு உணவு போட்டாங்கன்னா அவனையும் பார்த்து வாலாட்டும், அவன் பின்னாடி ஓடும். ஸோ யார் அதுக்கு இது கொடுக்குறாங்களோ, உணவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமானதாக அதுவும் மாறிவிடும். அந்த மாதிரி நான் புலன்களுக்கு விசுவாசமாக இருக்கிற ஐம்புலன்களுக்கு அதெல்லாம் காட்டுகின்ற விஷயங்கள் பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே உன் பக்கம் நான் போகவில்லை, உன்னிடத்தில் நான் நாடவில்லை. ஸோ இப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய கண்கள் இரண்டையுமே உன்னுடைய திருமலர்கள், திருவடிகள் என்கின்ற மலர்களுக்கு உரித்தானதாக ஆக்கிவிட்டாய். நான் காண்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உன்னை பற்றியதாக இருக்கின்றது. கண்கள் கொண்டு நான் காண்கின்ற அனைத்துமே இறைமயமாக தென்கிறது. அடுத்தது கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. அதாவது என்னுடைய வந்தனை என்றாலே அந்த மனோபாவம், அந்த மனம் முழுக்க உன்னுடைய திருவடியில் ஆக்கிவிட்டது. மனம் முழுக்க அவர்கிட்ட இருக்கும்போது மனத்திலிருந்து வருகின்ற அந்த எண்ணங்கள் உடைய வெளிப்பாடாக இருக்கின்ற சொற்கள், அந்த சொற்களும் உன்னுடைய மணி வார்த்தைக்கு உன்னுடைய பெருமைகளை பேசுகின்றபடி ஆக்கிவிட்டாய். இப்படி ஐம்புலன்களும் ஆற வந்தனை ஆட்கொண்டு, உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெரும் கடலே. இந்த ஐம்புலன்களும் இப்படி உன்னை ஆராதனை செய்வதற்கென்று என்னை ஆட்கொண்டு என்னுடைய உள்ளத்தில் புகுந்த இந்த அற்புதத்தை நான் எப்படி சொல்லுவேன்? நீ யார் என்றால் அமுதம் பெரும் கடல். அமுதம் என்றாலே மரணம் இல்லாத பெருநிலை. அது பெரும் கடல்னாக்கா, எல்லையற்ற கடல்னாக்கா அதை அளவிட முடியாது. மலை சாதாரண மலை அல்ல, பெரிய மலை, அளவிட முடியாத மலை. அப்படிப்பட்ட நீ உன்னை தந்தனை, உன்னை என்கிட்ட கொடுத்துட்ட. செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே, சிவந்த தாமரை மலர்களை கொண்ட காடு போன்ற மேனியை கொண்டவனே. தனிச்சுடரே, தனிச்சுடர்னாக்கா இந்த சுடர் யாராலும் ஏற்றாதது, அது அணையாதது,
எப்போதுமே பிரகாசிப்ப, எந்த குறைகளும் இல்லாதது. அதாவது ஒருவருடைய துணியின்றி ஏற்றப்பட்ட அந்த ஒரு குற்றம் குறை இல்லாமல் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருப்பது. அந்த ஜோதி பிரகாசத்தினால்தான் அனைத்து அண்டங்களும் இயக்கங்களும் அனைத்து உயிர்களும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டும் இல்லாத தனியே நேர்க்கே, அதாவது உன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த அறியாமையோ அல்லது பிறவியோ எதுவுமே இல்லாத எப்போதும் தனித்திருக்கின்ற இரண்டு என்கின்ற துவைதம், நான் எனது என்ற பேதம் என்பது அறியாமை கொண்டவர்களுக்கு இருக்கும். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உன்னுடைய பார்வையில் அனைத்துமே இறைதான். ஏனென்றால் உன்மயமாகத்தான் அனைத்தும் காட்சியளிக்கிறது. நான் தான் உன்னை மறந்து என் மயம், நான் வேறு நீ வேறு, இப்படி பேதங்களை கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட என்னை அத்வைத நிலைக்கு, ஏகத்துவ நிலைக்கு என்னை ஆட்கொண்டு விட்டாய் இறைவா. இதைவிட எனக்கு வேறு என்ன பெரிய பேரு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கூறுகின்றார். காரைக்கால் அம்மையாரும் இதை தான் கேட்குறாங்க. உனக்கு என்னம்மா வரம் வேண்டும்? அம்மையே நீ வேண்டும் வரம் கேளுன்னு போது, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், என்றும் மறவாமை இன்னும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். ஸோ எனக்கு உன்னுடைய இரவா அன்பு அவர் கொடுத்துட்டார். ஒருவேளை பிறப்பே எனக்கு வேண்டாம், பிறந்தாக்கா உன்னை மறவாமல் வேண்டும். ஏனென்றால் பிறந்த பிறகு உன்னை பற்றி நினைத்து உன்னுடைய மகிமைகளை காண்பதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த பிறவி அமைய வேண்டும். நீ ஆடுகின்ற ஆட்டத்தை நான் காண வேண்டும். அனைத்தையும் நீ தான் ஆட்டிவிக்கின்றாய். ஸோ அனைத்தையும் உன்னுடைய தரிசனத்தையே நான் காண வேண்டும். உனக்கு புறம்பாக நான் இருக்கவே கூடாது. அத்தகைய ஒரு வரத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். பெரியவங்கள்லாம் இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஸோ பிறவி கூடாது, ஒருவேளை பிறவி இருந்தாலும் உன்னை நான் மறக்கக்கூடாது. அதற்கு ஏன் அது கேட்குறனாக்கா, அப்போ நீங்கள் செய்கின்ற அந்த செயல்கள் துவைத நிலையில், நான் இறைவன் என்கின்ற அந்த துவைத நிலை, அந்த நிலையில் இருந்து கொண்டு நீ ஆடுகின்ற ஆட்டத்தை நான் தரிசனம் செய்து கொண்டிருப்பேன். அப்போதும் பிரிவு என்பது இல்லை, ஒரு சிறிய பிரிவு தான். ஆனால் அது தெய்வீகமான ஒரு பிரிவு. ஸோ அத்தகைய ஒரு பிரிவினை எனக்கு கொடு. ஒரு வேளை கொடுப்பதாக இருந்தால் என்னை உனக்கு புறம்பாக ஆக்கிவிடாதே. ஸோ எனவே திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டியது, வந்தித்து நின்னை மறவா கடனாக சிந்திக்க நினைது அருள் செய்யாய் பராபரமே. ஸோ இந்த ஒரு பராபர கன்னியை தினமும் நாம் சிந்திப்போம். ஸோ இதை பற்றி ஒரு 5 நிமிடம் தியானம் செய்வோம். ஸோ எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்கள். சின்முதிரையை வைத்து உங்கள் தொடை மீது வைத்து கொள்ளுங்கள். பின்னாடி சாய வேண்டாம். கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். சுவாசம் உள்ளே செய்யும்போது நான் அல்ல, வெளியே விடும்போது எல்லாம் நீயே என்ற உணர்வோடு சுவாசியுங்கள். இவ்விதம் சுவாசிக்க வைப்பதும் இறைவன்தான். நான் அல்ல, நீயே. எல்லாம் நீயே. பராபரமே. உள்மூச்சு பரா என்றும் சிந்திக்கலாம், வெளிமூச்சு விடும்போது பரமி என்று நினைக்கலாம். பராபரமே. இஷ்ட தெய்வம் இருந்தால் அந்த நாமத்தையும் இங்கே பயன்படுத்தலாம். ராமராக இருந்தால் உள்மூச்சு என்று சுவாசிக்கும்போது ரா என்ற வார்த்தையும், வெளி சுவாசத்தின் போது மா என்றும் நினைத்து கொண்டால் ஒவ்வொரு மூச்சிலும் ராம மந்திரத்தை சுவாசிப்போம்.
அதே போன்று சிவமந்திரம். இப்போது அகத்திலும் புறத்திலும் எங்கும் இறைமயம். உங்கள் அகத்திலும் புறத்திலும் இறைவனை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அவரே உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவரே உங்களை இயக்குகின்றார். அனைத்தும் அவர் ஆட்டமே. அனைத்தும் அவருடைய திருவிளையாடல். அவரே எல்லாமாக இருக்கிறார். மரம், செடி, கொடிகள், மனிதர்களில் பலவிதமான நல்லவர்கள், கெட்டவர்கள், பல வர்ணத்தினர், குழந்தை, சிறுவன், இளையவன், முதியவன், இப்படி பலவிதமான பிராயங்களில் இருப்பதும் அவனே. அவனே எல்லாமாக இருக்கிறார். அவன் ஒருவனே எல்லா வடிவமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட எல்லாமாக இருக்கின்ற இறைவா, அருள் கூர்ந்து என்னுடைய உள்ள தாமரையை மலரச் செய்வாய் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே உள்ள தாமரை என்பது ஞான விழிப்பு. ஞான விழிப்பின் மூலமாக அந்த தாமரை மலர்கிறது. அந்த தாமரை மலர் மீது இஷ்ட தெய்வம் எழுந்தருளும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த இஷ்ட தெய்வம் அந்த தாமரை மலர் மீது எழுந்தருளி இருக்கின்றது. இப்பொழுது அந்த இஷ்ட தெய்வத்திற்கு வழக்கமான பூஜை முறைகளை, ஆராதனையை செய்யுங்கள். மானசீகமாக பகவானுடைய திருவடிகளை கங்கை நீரால் அலம்புங்கள். கங்கை நீரால் அலம்புவது என்பது எண்ணங்களை தூய்மையாக்குவது. நாம் நினைக்கின்ற எத்தகைய எண்ணமாக இருந்தாலும் அது இறைவனுக்குரியதாக மாற்றி விடுவது. தண்ணீர் என்பது அலை பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும், ஓரிடத்தில் நிற்காது. ஆனால் ஒரு பாத்திரத்தில் அடைத்தால் அது இருக்கும். அதற்கென்று ஒரு வேலியை, ஒரு எல்லையை அமைத்தால் இருக்கும். இல்லாவிட்டால் அது ஓடிவிடும். அதுபோன்று மனத்தை இறைவனுக்குரியது என்று அமைத்து அதில் வருகின்ற எண்ணங்கள் அனைத்தையும் இறைவனுக்கென்றே அர்ப்பணம். மனமாகிய அந்த நீரை, அலையை உனக்கென்றே அமைத்து விடுகிறேன் என்ற ஒரு பாவனையோடு அவனுடைய திருப்பாதங்களை கழுவுங்கள். அடுத்து அவருடைய திருப்பாதங்களை துடைத்து விடுங்கள். நல்ல தூய ஆடையினால் துடைத்து விடுங்கள். மனம் எங்கும் இறைவனை காண்கையில் அது தூய்மையாக இருக்கும். அத்தகைய தூய்மை பெற்ற மனம், தெளிவு பெற்ற மனமாக உங்களுடைய மனம் இருக்கின்றது என்பதை காட்டும் விதமாக அவருடைய திருப்பாதங்களை துடைத்து விடுங்கள். அடுத்து சந்தனம், குங்குமத்தை அர்ப்பியுங்கள். ஒவ்வொரு செயலுமே அவனுக்கு செயல்கள் வெவ்வேறு விதமான செயல்களாக இருக்கும். அதை குறிக்கும் விதமாக வெவ்வேறு வண்ணம் கொண்ட சந்தனத்தை அர்ப்பிக்கின்றோம். அடுத்து நல்ல மலர்ந்த மனம் வீசும் மலர்கள், பலவிதமான மலர்கள். ஒரு வருடத்தில் எண்ணற்ற மலர்களை நாம் பகவானுக்கு அர்ப்பிக்கின்றோம். தினந்தோறும் நாம் செய்கின்ற பலவிதமான செயல்கள் அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பிப்போம். அடுத்து வில்வ இலைகளை அர்ப்பியுங்கள். அடுத்து ஊதுவத்தி காட்டுங்கள். இவை அனைத்துமே நம்முடைய செயல்களினுடைய வெளிப்பாடு. அடுத்து தீப ஆரத்தி, விழிப்பு, ஞான விழிப்பு என்கின்ற தீபத்தால் இறைவனை ஆராதனை செய்யுங்கள். இப்பொழுது நெய்வேத்தியம், பலவிதமான அன்ன வகைகள் இறைவன் முன்பு இருப்பதாக பாவனை செய்யுங்கள்.
அதனை ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனையை ஏற்று அவர் அந்த நெய்வேத்தியங்களை கிரகித்துக் கொள்கிறார். அவர் அருந்துவதற்கு புனித கங்கை நீரை அர்ப்பியுங்கள். இப்பொழுது அவரை தரிசனம் செய்தவாறே 24 முறை அவருடைய திருநாமத்தை ஜபியுங்கள். நாம ஜெபம் முடிந்ததும் தியானம். இறைவனுடைய திருவருள் உங்களுள் புகுவதாக எண்ணுங்கள். அவர் தன்னுடைய கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஒரு தெய்வீக ஜோதி அவருடைய கரத்திலிருந்து வெளியே வந்து உங்களை ஆட்கொள்கின்றது. அந்த தெய்வீக ஜோதி அதில் உங்களுடைய உடல் கரைகிறது. நீங்கள் அந்த தெய்வீக ஜோதியாக இருக்கிறீர்கள். அது பகவானின் திருவடியில் ஒன்று கலப்பதாக எண்ணுங்கள். இப்பொழுது இறைவனை மட்டுமே சிந்தியுங்கள். நான் நீ என்கின்ற பேதம் இல்லை. இறைவன் மட்டுமே இருக்கின்றார். காலையிலும் மாலையிலும் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தியானத்தில் அமைந்திருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் சாதாரண நிலைக்கு வந்ததும் மீண்டும் அந்த தெய்வீக ஜோதி வெளியே வருவதை உணருங்கள். நீங்கள் எந்த உடலை கொண்டிருக்கிறீர்களோ அந்த உடல் வடிவத்தை பெறுவதாக எண்ணுங்கள். நீங்கள் இறைவனிடமிருந்து வந்தவர்கள். இந்த உடல் மனம் அனைத்தும் அவனுக்குரியது. நாம் ஒரு கடனாளி. கை நிறைய மலர்களை ஏந்தி அவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, வந்தித்து நின்னை மறவா கடனாக சிந்திக்க நினது அருள் செய்யாய் பராபரமே. மேலான பரம்பொருளே, உன்னை எப்போதும் வணங்கி ஒருபோதும் உன்னை மறவாதிருப்பதே என்னுடைய கடமையாகவே இருப்பதற்கு, அவ்விதம் சிந்திப்பதற்கு உன்னுடைய அருளை தந்தருள்வாய். இப்பொழுது கண்களை திறந்து புறபுலகோடு தொடர்பு கொள்ளப் போகிறேன். நான் என்ன செய்தாலும், ஏது செய்தாலும், எத்தகைய சிந்தனை செய்தாலும் அதில் எல்லாவற்றிலும் உன்னையே நான் சிந்திக்க அருள் செய்வாய். உன்னை தவிர்த்து வேறு எதையும் சிந்திக்காத வரத்தை எனக்கு அருள் செய்வாய். இவ்விதம் பிரார்த்தனை செய்தபடியே அந்த மலர்களை பகவானின் திருவடியில் அர்ப்பியுங்கள். அவனை தரிசனம் செய்தவாறே கண்களை திறந்து எதிலிருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவுருவப் படத்தை தரிசியுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த ஒரு பாவனையை நாம் எப்போதும் பயிற்சி செய்ய முயற்சி செய்வோம். என்ன செயல் செய்தாலும் அது இறைவனுக்குரியது என்ற ஒரு நிலையில் இருப்போம். அவ்விதம் செய்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்?
அடுத்த கன்னி அதற்கு பதிலை சொல்கிறது. எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரமே. உண்மையிலேயே அனுபூதியின் உச்சநிலை. என் உயிர் போன்றே எல்லா உயிர்களும் இருக்கின்றன. எல்லா உயிர்களிலும் அந்த ஒரே ஆன்மாதான் இருக்கின்றது. அவ்விதம் நான் வாழ்வதற்கு அருள் செய்வாய் பராபரமே என்ற ஒரு கன்னியை அருளியிருக்கிறார். அதனுடைய பொருளை வரும் வகுப்பில் விரிவாக நாம் பார்ப்போம். எனவே பகவானுடைய அருளால் நாம் மீண்டும் மீண்டும் எப்போதும் இறைவனையே சிந்தித்து அவனுக்காகவே வாழ்கின்ற அந்த பெரிய ஒரு நிலையை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து இறை ஆனந்தத்தில் தெளிப்போம். அதற்கு பகவான் அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.